வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. என்னப்பன் சிவபெருமான் மகுடேஸ்வரர் அப்படிங்கிற பெயருடன் அந்த திருநாமத்துடன் அவரு அருள் புரிந்துகிட்டு இருக்காரு பக்தர்களுக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலையே முடியாக இருப்பதனாலதான், சிவலிங்கம் போல இருப்பதனாலதான் இங்க கொடுமுடி அப்படின்னு பெயரே வந்திருக்கு. கொடுமுடியில் உள்ள மகுடேஸ்வரரை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலை எப்படி மலையே சிவபெருமானாக நாம வணங்குறோமோ, எப்படி சிவபெருமானாகவே இருக்காரோ, அதே போலதான் கொடுமுடியில அந்த மலையின் முடிப்பகுதி இல்லையா, மேல் பகுதி, அதுவே சிவனாக இருக்கிறார். அதனாலதான் ஊர் பெயரே கொடுமுடி இன்னும் வந்திருக்கு. அப்படிப்பட்ட கொடுமுடியில் உள்ள மகுடேஸ்வரரை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மகுடீஸ்வரரின் அருளை நாம இந்த பதிவுல பெறறதுக்கு முன்னாடி, பெற்றுக்கொள்வதற்கு முன்னால, தேகவரி ஜோதிடாலயம் சேனலை முதன் முறையா நீங்க பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். சுசீந்திரத்துல தானு மால் அயன், அதாவது தானுனா சிவபெருமான், மால்னா திருமால், அயன்னா பிரம்மா. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே கோவில்ல நமக்கு அருள் புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த கோவில் தான் சுசீந்திரம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு திருக்கோயில். ஒரு மிக சேத்திரம், புண்ணிய ஸ்தலம். அப்படிப்பட்ட திருத்தலம் சுசீந்திரம். அத போலவேதான் நம்ம திருச்சி மாவட்டத்துல உத்தமர் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இது 108 வைஷ்ணவ தலங்களில் ஒன்றாக கருதப்படுது. இந்த வைணவ தலத்திலையும் சரி, இங்க பிச்சாடனர் அப்படிங்கிற பெயர்ல சிவபெருமானும், திருமாலும், அடுத்தது பிரம்மாவும், உத்தமர் புருஷோத்தமர்ங்கிற பேர்ல தான் திருமால் இருக்கார். அடுத்தது பிரம்மா. இவங்க 3 பேருமே எப்படி இருக்காங்கன்னா, தன்னுடைய துணைவியாருடன் இங்கே அமர்ந்து நமக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கும் நல்ல வழிபாடுகள்லாம் செய்வாங்க. எப்படின்னா, பிரம்மாவும் சரஸ்வதியும் இங்க இருக்கிறதுனாலயும் சரி, மற்ற அனைத்து குருமார்களும் இங்க இருக்கிறதுனாலயும் சரி, இங்க ஒரு குரு ஸ்தலமாகவும் நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். உத்தமர் கோவில ஒரு குரு ஸ்தலம் அப்படின்னும் வழிபாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சரஸ்வதி தேவியே அமர்ந்து இங்க அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. அதே போலதான் நம்ம ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய கொடுமுடி அப்படிங்கிற இடம். இந்த கொடுமுடி ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, திருவண்ணாமலைய மலையே சிவமாக நாம வழிபடுறோம். அதே போலதான் இந்த கொடுமுடிய அந்த மலையின் முடிப்பகுதி, மேற்பகுதி இருக்கு இல்லையா, அது சிவபெருமானை போலவே இருப்பதனால கொடுமுடி என்று பெயர் ஊருக்கே வந்திருக்குன்னா பாருங்க. ஊர் பெயரே ஒரு பெயர் காரணத்துடன் தான் அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய நமது சிவபெருமான் சுயமா வந்தவர். அதனாலதான் இங்க மகுடேஸ்வரன் அப்படிங்கிற பெயரு. மகுடம்னாலே உயர்ந்த இடம் தானே நமக்கே தெரியும் இல்லையா. கொடு முடியின் மேல இருக்கிறதுனால மகுடேஸ்வரன்கிற திருநாமத்தோட இங்க அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. இவர் சுயம்புலிங்கமா வந்திருக்கு, தானே உருவாகி வந்தவர் நம்ம மகுடேஸ்வரர். இவருடைய திருமணத்தை காண்பதற்காக, அதாவது ஈஸ்வர பெருமானாக இருக்கக்கூடிய மகுடேஸ்வரருக்கும் பார்வதி அம்மையாருக்கும் நிகழ்ந்த திருமணத்தை காண்பதற்காக தான் இங்கே திருமாலும் பிரம்மாவும் எழுந்தருளி இருக்காங்க. அதனாலதான் இந்த இடமும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மூர்த்திகளும் வணங்கப்படக்கூடிய இடத்தில் திருக்கோயில் அமைந்துள்ள ஒரே ஸ்தலமா கொடுமுடி இருக்கு. மும்மூர்த்திகளும் அருள் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் ஈரோடு மாவட்டத்தில் இந்த கொடுமுடி மட்டும்தான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்களேன். மிகப்பெரிய புண்ணிய கஷேத்திரம் கொடுமுடி. இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
இந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா கொடுமுடியிலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இறங்கின உடனேயே ஸ்தலம் தான். அதனால ஒரு சிரமமும் இல்லை இங்க. அதே போல ஃப்ரெண்ட்ஸ், ராகு கேது தோஷங்கள் உள்ளவங்க இந்த இடத்துல வந்து பரிகாரம் செய்து கொள்கிறார்கள். கொடுமுடியில பரிகாரம் செய்து கொண்டா, வழிபட்டா இந்த தோஷங்கள்லாம் கண்டிப்பா விலகிடும். அதனால ஏற்படக்கூடிய திருமண தடையோ இல்ல குழந்தை பேருக்காகவோ நம்ம சிரமப்பட்டோம்னா, கொடுமுடியில பரிகாரங்கள் செய்யும் போது வழிபடும் போது அனைத்து தோஷங்களும் விலகிடுது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா பக்தர்கள் செய்து கொண்டு இருக்கிறதுனால நாமளும் இதை சொல்றோம். எல்லா விதமான பரிகாரங்களும் இந்த இடத்துல நடைபெறுவதாக, அடிவாரத்திலே நடைபெறுவதாக நம்ம பக்தர்கள் சொல்றாங்க. அதே போல கோவிலுக்குள்ள பாருங்களேன், ஒரு வன்னி மரம் இருக்கிறது. நாகதோஷம், சர்ப்பதோஷம் சொல்லக்கூடிய இந்த ராகுகேது தோஷங்கள் உள்ளவர்கள் மகுடீஸ்வரரிடம் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். எப்படி வேண்டுவது அப்படின்னா, வன்னி மரத்தடியில் நாகரை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். எங்களுடைய நாகதோஷத்தை போக்கி திருமணத்தடையாக இருந்தாலும் குழந்தை பேருக்காகவும் எங்களுக்கு அருள் புரியுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதே போல அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்ட உடனே வன்னி மரத்தடியில நாகர்களை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யறாங்க. அவர்கள் கல்லாலான நாகர்களை வழிபட்டு கடவுளாக கருதி மகுடீஸ்வரருக்கு அதை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள் இந்த வன்னி மரத்தடியிலே. அதற்கு பக்கத்திலேயே அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல யார் இருப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்? வேப்ப மரமும் அரச மரமும் இருந்தாலே அந்த இடத்துல நம்ம விநாயக பெருமான் தானாகவே வந்து அமர்ந்து விடுவார். அவருக்கு பிடித்தது வேப்ப மரமும் அரச மரமும் தான். அதனாலதான் ஆத்தங்கரையில கூட ஒரு அரச மரம் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்திலே எப்படியாவது ஒரு வேப்ப மரமும் வந்துரும். அது இல்லாம நம்ம விநாயக பெருமானும் வந்து உட்கார்ந்துருவார் பாருங்க. அவருக்கு ரொம்ப பிடித்த இடம் ஆத்தங்கரையோ வாய்க்கால் ஓரமோ குளத்தங்கரையோ எல்லா இடத்திலும் அரச மரத்தடியில் கண்டிப்பா ஒரு பிள்ளையார் இருப்பார் பாருங்க. அப்படித்தான் இங்கேயும் ஒரு பிள்ளையார் அமர்ந்திருக்கிறார் மகுடீஸ்வரர் கோவிலுக்குள்ள. இந்த அரச மரத்துக்கும் வேப்ப மரத்தின் அடியில ஒரு பிள்ளையார் அமர்ந்து நம்மள பார்த்துட்டே இருக்கார். என்ன சொல்ல போறா, என்ன வேண்டிக்க போறா, நம்ம என்ன கொடுக்கணும் அவளுக்கு, என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரியே அமர்ந்து இருப்பார் பாருங்க. அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிறது இதேதான். நாக தோஷங்கள் போகவும், சர்ப்ப தோஷங்கள் போகவும், ராகுகேது தோஷங்கள் போகவும், அடுத்தது குழந்தை பேருக்காகவும், திருமண பாக்கியத்துக்காகவும், குழந்தைகளுடைய வேலை விஷயமாகவும் இந்த விநாயகரை வணங்கி வேண்டுதல் வைக்கிறார்கள். எப்படின்னா, காவேரி ஆறு ஓடுகிறது அங்க. அந்த காவேரி ஆற்றில இருந்து ஜலத்தை எடுத்துட்டு வந்து இவர் இந்த அரச மரத்தடி பிள்ளையாருக்கு நாம அபிஷேகம் நமது கைகளாலேயே செய்யலாமா. அப்படி செய்து வேண்டுபவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் அகன்று விடுகிறது. அடுத்த முறையே அவர்கள் வரும்போது திருமண பாக்கியம் முடிந்து தம்பதியா வராங்க. அதே போலதான் குழந்தை பேருக்காக வேண்டியவர்கள் கையில் குழந்தையோட வந்து இங்க பிள்ளையார வணங்குறாங்க. அர்ச்சனை அபிஷேகம் வழிபாடுகள் செய்யறாங்க. மகுடீஸ்வரரின் அருளாலதான் இது எல்லாமே நடக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? எப்பவுமே நம்ம பிள்ளையார வழிபட்டுதான் மற்றவர்களை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவபெருமான் சன்னதியாகட்டும், ஏன் பெருமாள் விஷ்ணு சன்னதிகளில் கூட அங்க ஆழ்வாரா அமர்ந்திருப்பார் இல்லையா? பிள்ளையாரே ஆழ்வாரா அங்க முன்னாடியே தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லி அமர்ந்திருப்பார். அதே போலதான் நம்மளுடைய சிவன் கோவில்களாகட்டும் இல்ல அம்மன் கோவில்களாகட்டும் எங்கிருந்தாலும் சரி விநாயக பெருமான் தான் முதலில் அமர்ந்திருப்பார். அதனால விநாயக பெருமான்கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறமா என் அப்பன் சிவபெருமான்கிட்ட போய் நம்ம வேண்டுதலையும் பார்வதி தேவி கிட்டையும் நம்ம வேண்டுதல் பண்ணும்போது அது உடனே நடைபெறும், தக்க சமயத்தில் நடைபெறும். அதாவது அந்த டைம் வந்தாதான் நாமளே போவோம் பாருங்க. உண்மை ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம எத்தனையோ முறை நினைச்சிருப்போம். அங்க போகணும் இங்க போகணும், அவரை வணங்கணும் இவரை வழிபடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்தீர்களானா எத்தனையோ முறை நாம முயற்சி செய்திருப்போம், போகலான்னு எல்லாமே ரெடியா இருப்போம். ஆனா ஏதாவது ஒரு தடங்கள் வந்து போக முடியாமல் போயிடும். ஏன்னா நீ அந்த இடத்துக்கு போயிட்டீன்னா அவர்கிட்ட கேட்டுருவ,
எந்த சுவாமியிடம் போயிறியோ அந்த சுவாமி கிட்ட உன்னுடைய வேண்டுதலை வச்சிருவ. வேண்டுதல் வச்ச நேரம் அது செஞ்சுதான் ஆகணுங்கிற அந்த கட்டாயத்துக்கு நம்மளது இறைவன் உட்படுவார். ஏன்னா சரியான டயத்துலதான் அவரு நம்மள அங்க வரவழைச்சிருக்காருன்னு அர்த்தம் பாருங்க. அப்படித்தான் இந்த கொடுமுடிக்கு நீங்கள் எப்பொழுது செல்ல வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நேரத்தில் தக்க சமயத்தில் நீங்க அந்த இடத்துக்கு போய் வேண்டுதல் வைக்கும் போது உங்களுக்கான அத்தனை தோஷங்களும் விலகி நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும். நீங்கள் அன்றுதான் பிறந்தது போல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பாருங்க. அதுதான் என்னப்பன் சிவபெருமானின் சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுமுடிக்கு சென்று எல்லோரும் வணங்கி வரணும். இந்த உலகம் முய்வதற்காக நாம கொடுமுடி மகுடேஸ்வரரை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவுல நாம மீண்டும் சந்திப்போம். பாய்.